ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹோம் கார்டனிங். இது வந்து ஒரு கனகாம்பர கலர் ரோஸுங்க. புதுசாக இப்போ தான் வந்து நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்க, இப்போ தான் இது இந்த செடியாக இது ஒரு ஃபேண்டா கலர். இவங்க வந்து என்னென்னா இந்த பாருங்கள், இது மாதிரி வந்து ரெயின் டயத்தில் வந்து மழை பெய்கிறப்ப இந்த மாதிரி ஸ்பாட்ஸ் வரும். இப்படி இருக்கிறப்ப அந்த இலையெல்லாம் நீங்கள் பிச்சு விட்டுருணும். இதெல்லாம் பாருங்கள், பிளாக் ஸ்பாட்ஸ் வந்துருக்கு பாருங்கள். லீஃபை பிச்சு விட்டுட்டு அந்த மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு இது செம்மண், தொழு உரம், கொஞ்சோண்டு கோகோபீட் இருந்தால் போட்டுக்கலாம். இல்லைன்னா கூட என்னோடய படி நான் கோகோபீட் போட மாட்டேங்க, கொஞ்சோண்டு மணல் போட்டுக்குவேன். போட்டுட்டு கலந்து வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 10 days கழித்து இந்த சாஃப் இருக்குல்லங்க, சாஃப் அந்த மருந்து வந்து 1 லிட்டர் தண்ணியில் ஒரு மூடி வச்சு கலந்து ஊற்றலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 days கழித்து கெம்முன்னு இருக்கும், அமேசான்லாம் கிடைக்குதுங்க கெம்மு. அது வந்து ஒரு கிராம் இல்லை 1 மில்லிக்கு 1 லிட்டர் தண்ணி ஃபுல்லாக கலந்து தெளித்து விடணும். 15 நாளைக்கு ஒரு தடவை. அதே மாதிரி இன்னொரு 15 நாள் கழிச்சு இது வேப்பெண்ணெய் கரைசல், அது ஒரு மூடிக்கு 1 லிட்டர் தண்ணி அதை இப்படி கலந்து நம்ம வந்து தெளித்து வச்சுட்டு வந்துடணும். ஏன்னா உரம் வந்து நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம் மண்ணில், அதனால் இப்போ உரம் கொடுக்க தேவையில்லை. இந்த முறை வந்து நம்ம பார்த்துட்டோம்னா ரோஸ் சூப்பராக வளர்க்கலாம். என்னோடய ரோஜா செடி வீடியோலாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதுக்கு காரணம் இதுதாங்க. இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.